நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 14. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-15. முதல் வாக்குறுதி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். வசனம் 15. மனிதனுடைய பாவத்திற்கு தூண்டுதலாக இருந்த சாத்தானை தேவன் சபித்தார். மனுக்குலம் எதை இழந்து போக வேண்டும் என சாத்தான் நினைத்தானோ அந்த சாத்தானிடமே தம்முடைய மகத்தான ரட்சிப்பின் திட்டத்தின் வெளிப்பாட்டை அறிவித்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மிகவும் இன்றியமையாத வசனங்களில் ஒன்று. தொடக்க கால சபைப்பிதாக்கள் இதை சுவிசேஷத்தின் முதல் பிரசங்கம் என அழைத்தார்கள். இது மீட்பரின் வருகையை குறித்த தெளிவான வாக்குறுதியாகும். இது பல அம்சங்களை முன்வைக்கிறது. முதலாவதாக, 2 வகுப்புகளுக்கு இடையில் ஏற்படும் முதுவில்லாத பகையை இது அறிவிக்கிறது. அதாவது மனித குலத்தின் பிரதிநிதியாகிய பெண்ணுக்கும் சாத்தானுக்கும் பகை. அதைத் தொடர்ந்து சாத்தானின் பிரதிநிதிகளுக்கும் பெண்ணின் வயிற்றில் பிறக்கப் போகிற மேசியாவுக்கும் பகை. பொய்யினாலும் தந்திரத்தினாலும் தன்னை விழப்பண்ணின சாத்தானை ஏவாள் வெறுத்திருப்பாள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவன் ஏவாளை வஞ்சித்தது போலவே தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இவ்விதமான வஞ்சக செயல்களை செய்து வருகிறான். அடுத்ததாக, கர்த்தராகிய இயேசுவின் கன்னிப் பிறப்பை இந்த வசனம் முன்னறிவிக்கிறது. பெண்ணின் வித்தாக கிறிஸ்து தோன்றுவார் என்பது அவருடைய பிறப்பின் மேன்மையையும் தனித்துவத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. இது வேறு எவருக்கும் பொருந்தாது. வேதாகமம் முழுவதிலும் ஆண்கள் வழி வம்ச வரலாறே சொல்லப்பட்டுள்ளது. அனைத்து உலக சமுதாயங்களிலும் இம்முறையே பின்பற்றப்படுகிறது. திருமணம் செய்து கொள்ளும் போது பெண் தனது பெயருக்கு பின் தனது கணவரின் பெயரை எடுத்துக் கொள்ளுகிறாள். ஆனால் இதிலிருந்து மாறுபட்ட வகையில் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவது பெண்ணின் வித்து என்று இங்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மனித வரலாறு முழுவதிலும் இந்த நிபந்தனையை நிறைவேற்றக்கூடியவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. தேவன் அறிவித்தபடி கிறிஸ்து மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார். இறுதியாக சாத்தான் அவருடைய குதிங்காலை நசுக்குகிறான். பலமுறை சாத்தான் கிறிஸ்துவை கொலை செய்ய முயன்றான். ஏரோதின் மூலமாக, மக்களை எதிராக திருப்பி விடுவதின் மூலமாக, கெத்சமனேயின் பாடுகள் வாயிலாக, யூதாஸின் மூலமாக தன்னுடைய காயப்படுத்தும் வேலையை செய்தான். சிலுவையில் அவரை துன்பத்துக்கும் பாடுகளுக்கும் அடிகளுக்கும் காயங்களுக்கும் உட்படுத்தினான். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் துளைகளை உண்டாக்கினான். அவருக்கு மரணம் ஏற்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதல் மூலமாக சாத்தானுடைய தலையில் நிரந்தரமான காயத்தை ஏற்படுத்தினார். அவனுடைய முடிவை எழுதினார். இந்த தீர்க்க தரிசனம் முழுவதும் கிறிஸ்துவில் அற்புதமாக நிறைவேறியது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலேயே சாத்தானுக்கு எதிரான நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.